அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக வருகிற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை நம்ம மூலிகை வகுப்பு நம்ம செண்பகத்தோப்பு அடிவாரத்தில் நம்ம காட்டில் வச்சு நடைபெறும். ஏற்கனவே வந்தவங்களுக்கு இடம் தெரியும். காலையில் ஸ்டீலூத்தூர் பஸ் ஸ்டாண்டிலேருந்து 6:30க்கு ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறினோடனே கண்டக்டர்கிட்ட இந்த மாதிரி வைத்தியர் காடு எதுனா நம்ம காட்டு முன்னாலேயே இறக்கி விட்ருவாங்க. தெரியாதவங்க ஒரு 8:30க்கு நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருங்க, நம்ம கார் வரும், அந்த காரில் ஏறி வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் தனியாக ஆட்டோக்கு வந்தீங்கன்னா ஆட்டோக்கு விட்டுமே 200 300 சொல்லி அவங்க இஷ்டப்படி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் உங்களுக்கு அவ்வளோ நீங்கள் சிரமம் வேண்டாம். அவங்கள சாப்பிட்டுட்டு ரெடியாக இருங்க. நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டு பஸ் வெளியேறுற இடத்துல பல்க்கு பக்கத்தில் நம்ம வண்டி 8:30க்கு வரும். அந்த வண்டியில் நீங்கள் ஏறி நம்ம காட்டுக்கு வந்துடுங்க. இந்த ஆட்டம் முழுக்க கட்டுமுறைகள் பற்றி நிறையா இருக்குது. ரசவாத கலை ஒரு முக்கியமான கலை. இப்போவும் சொல்கிறேன். அதாவது ரசவாத கலைங்கிறது நம்ம மட்டமான மருந்துகளை உயர்ந்த மருந்தை தயாரித்து நல்லா தீர்க்க முடியாத பல நோய்களை குணப்படுத்துகிற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த ரசவாத கலையை பயன்படுத்தணுமே தவிர நம்ம தங்கம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம எந்த ரசவாத கலையிலையும் ஈடுபட வேண்டாம். ஏன்னா எங்கள் குருநாதர் எங்களுக்கு சொன்னது புறமே இதில் முழுக்க தோற்று போனவங்க தான் உண்டு. நிறைய பொருள் செலவை விரைப்படுத்துவது உண்டு. இது யாருக்கு தித்திக்கும்னா, இது சித்தியிலேருந்து நீங்கள் சித்தி பெறணும் அப்படின்னா பொருளாசை இருக்கக்கூடாது. பணத்தின் மேலே எந்த ஒரு பற்றும் இல்லாமல் நம்ம மருந்துகள் சாப்பிட்டு காயகல்பமாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செய்கிறவங்களுக்கு சித்திக்கும். அதனால் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். கட்டுமுறைகள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. அதாவது கொஞ்சம் சிரமம் இருக்கும். முதல்ல ஆரம்பத்தில் இந்த கட்டுமுறைகள் படிக்கும்போது கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதுக்கு ஒரு சில முறைகளை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எளிமையாக நீங்கள் செஞ்சிடலாம். அதுக்கு அதே மாதிரி நீங்கள் நல்லா குறுமருந்து தயாரித்து முடிச்சுட்டு கடையில் விற்கிற தாமிரத்தையும் வெள்ளியும் போட்டிங்கன்னா அது வேலையாகாது. அதாவது தாமிரத்தையும் வெட்டையாக்கி அதை நீங்கள் பச்சை இல்லாமல் கொண்டு வரணும். வெள்ளியவும் வெட்டையாக்கி அதை நீங்கள் பால் அடிக்காமல் கொண்டு வரணும். அப்படிப்பட்ட உலோகங்களில் நீங்கள் கொடுக்கும்போது அது உயர்ந்த மருந்தாக மாறும். அதனால் உங்களுக்கு வெள்ளியை வெட்டையாக்கி எப்படி பால் அடிக்காமல் இருக்கிறதுக்கு, தாமிரத்தை வெட்டையாக்கி எப்படி பச்சை இல்லாமல் கொண்டு வருது, உயர்ந்த குறுமருந்து எப்படி தயாரிக்கிறது, எல்லா சரக்குகளையும் எப்படி புகையாமல் கெட்டுறது, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதோட முக்கியமான தலைப்பான சர்க்கரை வியாதின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடனேயே நாங்கள் 3 நாளில் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ப வேண்டாம். நம்முடைய முக்கிய உறுப்பான கல்லீரல் கணையம் பாதிக்கு வரும்போது தான்
உங்களுக்கு இந்த இன்சுலின் சுரக்காமல் அந்த உறுப்புகள் பாதித்து உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி வரும். அப்படி வரும்போது ஒவ்வொரு உறுப்புகளாக பாதித்து வரும். இப்போ அதனால் வந்து நம்ம எல்லா உறுப்புகளையும் சரி பண்ணி கொண்டு வரணும்னா 3 நாள் எல்லாமே சரியாகாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உணவு கட்டுப்பாட்டுலேயும் மருந்து கட்டுப்பாட்டுலேயும் மூலிகை பொடியிலிருந்து பஸ்ப செந்தூரங்கள் வரைக்கும் முறையாக கையாண்டு வந்தால் 100க்கு 100 முற்றிலும் குணமாக்கலாம். இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு புண்ணு வந்துச்சுன்னா ஆறாது, கண் பார்வை பாதிக்கும், பிறப்பு உறுப்புகள்லாம் பாதிக்கும். அத்தனையும் சரி பண்ணி கொண்டு வரணும்னா கொஞ்சம் நாள் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திலிருந்து 6 மாதம் வரைக்கும் கூட ஆகலாம். அதனால் நீங்கள் அவசரப்படாமல் மருந்துகள் செய்யலாம். எல்லா முறைகளையுமே ஃபோனில் கேட்காம நம்முடைய மூலிகை வகுப்பு கேளுங்க. உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம்.